கொத்தமல்லி தழை தொக்கு தான். எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? ஒரு கட்டு கொத்தமல்லி தழை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி தழை போட்டு அது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. வதக்கிட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட நம்ம கடுகு வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் போட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன்னா கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 5 காஞ்ச மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன், 5 பூண்டு பல் தட்டி போட்டிருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை தழை, கொஞ்சம் சீரகம் போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு நம்ம இந்த அரைச்ச மல்லி தலையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சளவு வதக்கி எடுத்தால் சூப்பரான கொத்தமல்லி தழை தொக்கு ரெடி. இது இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 வாரத்துக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும். அதே கடையில் ஒரு பிடி சாதம் போட்டு பிரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.